தென்னிலங்கையில் மற்றுமொரு துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. பசில் நாமலின் பிள்ளைகள் நாட்டிலிருந்து வெளியேறிய செய்தி. மொட்டு கட்சி வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாது, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு நிறுத்தம். கல்வி அமைச்சின் அதிரடி அறிவிப்பு. தெஹிவளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தெஹிவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கடத்தை வீதி களிப்போவில பிரதேசத்தில் இன்று காலை 6:40 மணியளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வலது தோட்பட்டைக்கு அருகில் 2 துப்பாக்கி சூடுகளுடன் படுகாயமடைந்து களுப்போவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நகரசபை ஊழியர் ஒருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் பிரதிபலனாக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இதைவிட கடந்த 48 மணித்தியாலங்களில் 4 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 2 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நேற்று முன்தினம் இரவும், 2 சம்பவங்கள் நேற்றும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பசில் ராஜபக்ஷ நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இன்று அதிகாலை இலங்கையிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் சில வாரங்களுக்கு முன்னர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருந்தார். எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் காரணமாக பசிலுக்கான வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. தான் நாட்டை விட்டு வெளியேறப் போவது தொடர்பில் பசில் ராஜபக்ஷ ஏற்கனவே கட்சிக்கு அறிவித்திருந்தார். எனினும் அவர் தனது மருத்துவ பரிசோதனையை தொடர்ந்து கட்சியின் பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் 2 பிள்ளைகளும் அவரது மனைவியின் குடும்பத்துடன் இன்று இலங்கையை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கூற்றுக்கள் உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் கதிர்காமம் விகாரைக்கு சமய அனுஷ்டானங்களுக்காக சென்றுள்ளனர் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் அசம்பாவித நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகள் சூனியமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வரையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி சுமூகமான முறையில் தேர்தலை நடத்த அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன, ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி மற்றும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன் ஆகியோரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக வேறொரு வேட்பாளரை ஆதரித்தமைக்காக அவர்களது கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த 15ஆம் திகதி இடம்பெற்ற 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணை முடிவடைந்து இறுதி தீர்மானம் வரும் வரை விடைத்தாள் மதிப்பீடு நடவடிக்கையை மேற்கொள்ள எதிர்பார்க்கவில்லை. அதுவரை பரீட்சை முடிவுகள் வெளியிடும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. அவற்றை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். குறித்த பரீட்சை வினாத்தாள் கசிந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்தது. முதற்கட்ட விசாரணை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் அதனூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளது உறுதியானால் மீண்டும் பரீட்சையை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பணிகளிலிருந்து 9 அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்ட 9 அரசு அதிகாரிகளே இவ்வாறு நீக்கப்பட்டதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி எம்பி சுமணசேகர தெரிவித்துள்ளார். 19 அரசு அதிகாரிகள் ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன்படி 9 அதிபர்கள், ஒரு பிரதி அதிபர், 4 ஆசிரியர்கள், ஒரு பொது சுகாதார பரிசோதகர், சமுர்த்தி முகாமையாளர் மற்றும் 3 வைத்தியர்கள் குறித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பலமுறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 19 அதிகாரிகளில் 9 பேர் தேர்தல் கடமைகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேர்தல் பணிகளிலிருந்து நீக்கப்பட்டதால் வெற்றிடமான இடத்திற்கு தற்பொழுது அதிகாரிகள் நிரப்பப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் 53 லட்சம் வாக்குகளையும், இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளர் 45 லட்சம் வாக்குகளையும் பெறுவார் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர். இதன்படி இவருடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 4 பிரதான வேட்பாளர்கள் 50 வீதத்தை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் கடினமான நிலையை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் நாட்டின் பிரதான வேட்பாளர் ஒருவருக்கு உதவுவதாகவும் அவர்கள் தண்ணீர் மற்றும் உணவுப் பொதிகளை விநியோகிக்க பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. நாளை 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் பிரதான வேட்பாளர்கள் இருவர் மற்றும் அமைச்சர்கள் பலர் தமது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் தங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் பார்வையில் 55.5 சுட்டெண்கள் பதிவாகியுள்ளன. புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் அதிகரிப்புக்கு உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறை முக்கியமாக பங்களிப்பதாக மத்திய வங்கி கூறுகின்றது. மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி காரணமாக இந்த மாதத்தில் மொத்த கொள்முதல் அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது.